வணக்கம். ட்ரிபிள் அகாடமியில் ஜோதிராஜன் நான் பார்க்க இருக்கும் தலைப்பு சொந்த தொழில் யாரெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது. இதுதான் இன்னைக்கு டாபிக். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் அப்படி பதிவெல்லாம் வரிசையாக வரும். பார்த்து வேணாலும் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க பிஎஸ்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோடு 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 year டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்ட் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடவது. ஆர்வமுள்ளவர்கள் படித்து பயனிடலாம். இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். சொந்த தொழில் யாரெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது என்பது பற்றி ஒரு சின்ன பதிவு தான். சொந்த தொழில் அல்லது சுய தொழில் செய்வதற்கு ஜாதகத்தில் 2 அமைப்புகளை முக்கியமாக பார்க்க வேண்டும். பாவகத்துவம் அதாவது தொழிலுக்கான பாவகத்துவம், அப்படியாவது 3, 4, 6, 10 இந்த பாவகங்களையும் ஆராய வேண்டும். காரகத்துவம் அதாவது தொழில் காரகரான சனி பகவான் அவருடைய வலு, இந்த பாவகத்துவம் காரகத்துவம் சார்ந்த வலுவின் அமைப்பை வலுவை ஆராய்ந்து சொந்த தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று முடிவெடுக்க வேண்டும். இன்றைய நிலையில் சுலபமாக தொழில் தொடங்குவதற்கு மக்களிடம், குறிப்பாக பெண்களிடம் ஆர்வம் அதிகரித்து வருகிறது. கல்வி தகுதியை விட ஆர்வம், தன்னம்பிக்கை, நேர்மறை எண்ணம், எவ்வித பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் துணிவு ஆகியவையே சுய தொழில் தொடங்குவதற்கு முக்கியமானவைகள் ஆகும். அதனால் பள்ளி படிப்பை பாதியில் விட்டவர்கள் முதல் முதுகலை பட்டம் படித்தவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் தொழில் தொடங்கலாம், தொழில் முனைவர்களாக ஆகலாம். இருப்பினும் சுய தொழில் தொடங்குவதற்கு முன்பு சில விஷயங்களை அதிக கவனம் செலுத்த வேண்டும். சுய தொழில் தொடங்கும் போது தொடக்க காலத்தில் லாபம் உடனடியாக கிடைக்கும் என்று கூற இயலாது. சில தடைகள் மற்றும் கஷ்டங்கள் தொழில் முனைவோர்கள் எதிர்கொண்டாக வேண்டும். அப்போது சுய தொழில் மூலம் வரும் வருமானத்தில் குடும்ப வாழ்க்கையை நடத்துவது இயலாத காரியமாகிவிடும். அதனால் சுய தொழில் தொடங்குகிறோம் என செய்யும் வேலையை இருந்து கொண்டே விட்டுவிடாமல் அதில் இருந்து கொண்டே தொழிலை தொடங்க வேண்டும். தொழில் ஓரளவு முன்னேறிவிட்டது, லாபகரமானதாக தொழில் நடைபெறுகிறது என்பதை உறுதி செய்த பின்னரே வேலையை விட வேண்டும். சுய தொழில் தொடங்க முடிவு செய்யும் இளைஞர்கள் முக்கியமாக 2 விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று, தொழிலை நடத்த சிறப்பான திட்டமிடுதல். மற்றொன்று, தேர்ந்தெடுக்கப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட நுணுக்கங்களையும் இப்போதைய தொழில்நுட்பங்களையும் தெரிந்து கொள்ள முறையாக பயிற்சி எடுக்க வேண்டும். எனினும் திட்டமிடுதலில் சிறந்து விளங்கும் இளைஞர்கள் சிலர் அதை செயல்படுத்துவதில் தோல்வியடைகின்றனர். அத்தகைய இளைஞர்கள் அனுபவசாலிகளின் வழிகாட்டுதலை பெற்று தொழில் குறித்த தெளிவை பெற்ற பின்னரே தொழிலில் களம் இறங்க வேண்டும். முடிந்த அளவு தனிநபர்களிடம் கடன் வாங்கக்கூடாது. நிதி நிறுவனங்களில் கடன் பெறுதலை தவிர்க்க வேண்டும். அரசு வங்கிகளில் அரசிடம் பெறுதலே பாதுகாப்பானது ஆகும். இப்போ நம்ம ஜாதகத்தின் மூலமாக சொந்த தொழில் யாரெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது, எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் ஜாதகத்தில் நம்ம அவர் தொழில் செய்யலாம், சொந்தமாக தொழில் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். இப்போ சொந்த தொழில் யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, சந்திரன் சனி சேர்க்கை பார்வை உள்ளவர்கள் சொந்த தொழில் செய்யலாம். அடுத்து 10ஆம் இடம் 10ஆம் பாவகம் வலுப்பெற்று அதற்குரிய திசாபுத்தி நடக்கும்போது சொந்த தொழில் செய்யலாம். அடுத்தடுத்து வரும் திசைகள் 10ஆம் இடத்திற்கு ஏற்றவாறு தகுந்தவாறு நட்பான திசைகளாக இருக்க வேண்டும். அப்போதும் தொழில் செய்யலாம். வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு சனி சந்திரன் சேர்க்கை இருந்தால் சுய தொழில் செய்யும் அளவிற்கான அதற்குரிய படிப்பு படிக்க வைத்து பின்பு சுய தொழில் செய்ய வைக்கலாம். அடுத்து தொழிலுக்கான பாவகங்களில் ராகு சேர்ந்தால் சுய தொழில் செய்யலாம். அடுத்து காரக கிரகமான சனி பகவானுடன் ராகு சேர்ந்தால் கூட்டு தொழில் செய்யலாம். அதோடு சேர்ந்து செய்கிறவர் தொழில் முனைப்போடு தொழில் பற்றி தெரிந்தவரோடு சேர்ந்து இவர் கூட்டு சேர்ந்து தொழில் செய்யலாம். அடுத்து 10ஆம் பாவகத்தில் சனி சந்திரன் இருப்பவர்கள்
கிராமத்தில் சொல்லுவாங்க, மஞ்சப்பை தூக்கிட்டு போனாயா, வரும்போது கோடீஸ்வரன் நான் திரும்பி வந்தான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி 10ஆம் பாவகத்தில் சனி சந்திரன் இருப்பவங்க மஞ்சப்பை தூக்கிட்டு போய் பெரிய தொழிலதிபராக வர்ற மாதிரியான ஒரு காலகட்டம், அப்படி ஒரு அமைப்பு இது. இவங்களும் தொழில் செய்யலாம். இப்போ யாரெல்லாம் செய்யக்கூடாது, சொந்த தொழில் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, லக்னத்திலிருந்து 4, 6, 8, 12 சந்திரன் இருந்தால், லக்னத்திலிருந்து 4, 6, 8, 12 சந்திரன் இருந்தால் அவர்கள் தொழில் செய்யக்கூடாது. அதே மாதிரி கோச்சார கிரகம், இப்போ நடைமுறையில் இப்போ நடந்துட்டு இருக்கிற கோச்சார கிரகம் 10ஆம் பாவகத்தில் கோச்சார பாவ கிரகங்கள் பயணித்தால், 10ஆம் பாவகத்தின் மீது கோச்சார பாவ கிரகங்கள் பயணித்தால் தொழில் செய்யக்கூடாது. காரக கிரகமான சனி மீது கோச்சார பாவ கிரகங்கள் பயணித்தால் சுய தொழில் செய்யக்கூடாது. அடுத்து சந்திரன் மேல் கோச்சார ராகு, சந்திரன் மேல் கோச்சார ராகு பயணித்தால் அப்போ சுயதொழில் தவிர்க்க வேண்டும். அடுத்து சனியுடன் ராகு, இது தவிர்க்க வேண்டும். சனியுடன் கூட்டு சேர்ந்து பண்ணலாம், ஆனால் கூட்டாளி இருக்கார் இல்லையா, அவருடைய ஜாதகத்தை ஆராய்ந்த பின்னரே அவருக்கு நல்ல அமைப்பு இருந்தால் சூரியன் ராகு இருக்கிறவங்க தொழில் செய்யலாம். இதுதான் காரக கிரக சனியுடன் கூட்டு தொழில். அதே இங்கே வந்து சேரக்கூடாது. அதாவது மேக்சிமம் வந்து அவங்க சேராமல் இருக்க, தொழில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஓகேவா? அடுத்து 6, 8, 12 சனி சந்திரன் இருந்தால் தொழில் செய்யக்கூடாது. சுயதொழில் 4 சனி சந்திரன் சேர்க்கை இருந்தால் விழுந்து விழுந்து எழுவர். அதாவது பிஸ்னஸில் அடி வாங்கி திருப்பி மேலே வந்துடுவாங்க. அதுக்கு உரிய தில்லு வேணும், தைரியம் வேணும், அதுக்குரிய டைம், நேரம், பணம் எல்லாம் விரயமாகும். அதற்கு அவங்களும் தவிர்த்திடலாம். ஓகேவா? இந்த சொந்த தொழில் யாரெல்லாம் செய்யலாம்ங்கிறது இந்த ஒரு 7 பாயிண்ட்டு, யாரெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது இந்த ஒரு 7 பாயிண்ட்டு. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பெரிய அளவில் தொழில் செய்து நலிவடைந்தவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, 4, 6, 8, 12 சனி சந்திரன் அவங்களுக்கு இருந்திருக்கும். 1. அடுத்து திட்டமிடப்படாத நிர்வாக செலவு செய்கிற மாதிரியான சந்திரன் கேது அமைப்பு அங்கே இருந்திருக்கும். இருந்தால் பெரிய அளவில் தொழில் செஞ்சு நலிவடைவாங்க. அடுத்து திட்டமிடாத செலவுகளை தரும் சந்திரன் ராகு இருந்ததுன்னா, திட்டமிடப்படாத செலவு தர்றது சந்திரன் ராகு, அந்த அமைப்பு இருந்தவங்களும் பெரிய தொழில் செஞ்சு நலிவடைவாங்க. வரவுக்கு மேல் செலவு செய்ய வைக்கிற சூரியன் சனி, அந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்களும் பெரிய அளவில் தொழில் செஞ்சு நலிவடைவாங்க. இந்த 4 பாயிண்ட்டும் 4, 6, 8, 12 சனி சந்திரன், திட்டமிடாத நிர்வாக செலவு அதாவது சந்திரன் கேது, திட்டமிடப்படாத செலவுகளை திரும்ப தரும் சந்திரன் ராகு, வரவுக்கு மேல் செலவு செய்ய வைக்கிறது சூரியன் சனி. இந்த 4 அமைப்பு உள்ளவங்க வந்து பெரிய தொழில் பண்ணாலும் படிப்படியாக குறைஞ்சிட்டே வருவாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி பண்ணால் நல்லா இருக்கணும் அவங்களா டிசைட் பண்ணி அதில் வந்து தப்பிச்சுக்கணும். அடுத்து சொந்த தொழில் மூலம் நல்ல வருமானம் பெறுபவர்கள் யார்? சொந்த தொழில் செஞ்சு அது மூலம் நல்ல வருமானம் பெறுபவர்கள் யார் அப்படின்னா, 2, 10, 11 2, 10, 11 ஆகிய பாவக அதிபதிகள், 3 அதிபதிகளின் திசை நடக்குது இல்லையா, அந்த 3 திசை 3 அதிபதிகளின் திசை புத்தி அந்தரம் நடைபெற்றால், 3 பேரோட 2, 10, 11 திசா புத்தி அந்தரம் நடைபெற்றால் அவர்கள் இறைவனுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள், கடவுள் அருள் பெற்றவர்கள், மிகவும் சிறப்பு, அதிக வருமானம், அதிக லாபம் பெறுவார்கள். அடுத்து 2, 10, 11 இவைகளில் ஏதேனும் 2 திசா புத்திகள் நடந்தால் சிறப்பு, நல்ல வருமானம் கிடைக்கும். அடுத்து குரு சனி சேர்க்கை பெற்றவர்கள் அதிக எஃபோர்ட்ஸ், அதிக உழைப்பு முயற்சியின் மூலம் வருமானம் பெறுவார்கள். ஓகேவா? அதிக வருமானம் பெறுவர்கள் இந்த 3 கேரக்டர் தான். சூரியன் சனி சேர்க்கை அமைப்பு உள்ளவர்கள் தொழிலை பற்றி முழுமையான நுண் அறிவு வேண்டும், இல்லையெனில் லேபர் ப்ராப்ளம். இந்த பார்த்தீங்களா, இங்கே பற்றி சொன்னோம் இல்லையா, சூரியன் சனி இவங்க வந்து வரவுக்கு மேலே செலவு செய்ய வச்சிடும். திறமையை வளர்த்து கொள்ளணும். அப்போ அந்த நாலேஜ், சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் தான் அவங்க தொழில் பண்ணணும். சூரியன் சனி. சொந்த தொழில் செய்யலாமா என ஒருவர் அறிய வேண்டுமா? அவரவர் ஜாதகத்தை பார்த்து அவங்கவுங்களே சொந்த தொழில் நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு பார்த்துக்கணும்னு நினச்சாங்கன்னா, காரக கிரகமான சனி என்ன சொல்லுது, என்ன நிலைமை, யாரோடு சேர்க்கை, யாரோடு பார்வை என ஆய்வு செய்ய வேண்டும். 2, பாவக அதிபதி என்ன சொல்லுது, என்ன நிலைமை, யாரோடு
சேர்க்கை, யாரோடு பார்வை என ஆராய வேண்டும். அடுத்து காரக கிரகம் சனி கோச்சார கிரகங்களில் எந்த அளவுக்கு ஒத்துப்போகிறது என ஆராய வேண்டும். அதாவது தொழில்காரகன் சனி கோச்சார கிரகங்களோடு எந்த அளவிற்கு ஒத்துப்போகிறது என்று ஆராய வேண்டும். அடுத்து பாவக அதிபதியோட நடப்பு திசா புத்தி அந்தரம் எப்படி ஒத்துப்போகிறது என்பதை ஆராய வேண்டும். சொந்த தொழில் பெரும் வெற்றி அடைய முக்கியமாக கோச்சார கிரக நிலை என்பது நிகழ்கால அமைப்பு. ஒரு ஒருத்தர் வராரு, சொந்த தொழில் செய்யலாமான்னு கேட்டால் கோச்சார கிரகத்தை மட்டும் பார்த்துட்டு செய்யலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா கோச்சார கிரகங்கிறது மாறக்கூடியது, டக்குன்னு நிகழ்கால அமைப்பு தான் அது. ஆகவே இந்த கோச்சாரத்த கிரகங்களை நம்பி பெரிய அளவில் சொந்த தொழில் செய்ய நினைக்கக்கூடாது. பாவக காரக கிரகங்களோடு ஒத்துப்போகிற நீண்ட கால திசாபுத்தி காலங்களில்தான் பெரும் வெற்றி அடையக்கூடிய சொந்த தொழில் செய்ய முயற்சிக்க வேண்டும். பெரும் வெற்றியும் கிடைக்கும். ஓகேவா? ஒரு ஜாதகர் 50 கோடியில் பெரிய அளவில் சொந்த தொழில் செய்ய கேட்கிறார் என வைத்துக் கொள்வோம். அவருக்கு அவர் ஜாதகம் மட்டும் வைத்து கணித்து சொல்லக்கூடாது. அவரோடு தொழிலில் யாரெல்லாம் பயணிக்க இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் ஜாதகங்களில் பார்த்து அவரவருக்கு ஏற்ற பொறுப்புகள் கொடுத்து ஆரம்பித்தால் மட்டுமே சொந்த தொழிலில் பெரு வெற்றி அடைய முடியும். பெரிய அளவில் தொழில் செய்தால் தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில், நண்பர்கள், குடும்பத்தினர்கள், உறவினர்கள் ஜாதகங்களில் நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நமக்கு சொந்த தொழில் செட் ஆகுமா ஆகாதா என்பதை நீங்களே ஆராய்ந்து கண்டறிந்து வாழ்க்கையில் பயன்படுத்தி, வாழ்வியலில் பயன்படுத்தி, வாழ்க்கையில் பெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் பிரபஞ்சமும் அருள் புரியட்டும். ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.